ஓம் சாய்ராம். நம்ம கர்ம வினை போக்கும் மட்ட தேங்காய் வழிபாடு ஷிரடியில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் ஏற்கனவே ஷிரடியில் மட்ட தேங்காய் எப்படி கொடுக்குறது, ஷிரடி துவாரகமாயில் ஊதுபத்தி எப்படி ஏற்றி வைக்கிறது, ஷிரடி தீர்த்தம் எப்படி வாங்குறது, பிரசாதம் எப்படி வாங்குறது, இது எல்லாமே நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஷிரடியில் விவேக் சாரை நாங்கள் எப்போ மீட் பண்ணோம் அப்படின்றதோட அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இப்போ ஷிரடியில் எப்படி மட்ட தேங்காய் நம்ம கையால் கொடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஷிரடி துவாரகாமாய்க்கு கரெக்டாக 4 மணிக்கு வந்துட்டிங்கன்னா துவாரகாமாயி ஒட்டியே ஷாம் சுந்தர் ஹால்னு இருக்கும். அங்கே தான் துணிக்கு தேவையான வராட்டியெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த வராட்டியை கரெக்டாக 4 மணிக்கு வெளியில் எடுத்துகிட்டு வருவாங்க. வாளி மூட்டையெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம போனோன்னா நம்ம கையால் பூஜை பண்ண மட்டை தேங்காயை அந்த வராட்டியில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகிற வராட்டியோடு சேர்த்தே நம்ம கொடுத்த அந்த தேங்காயை நம்ம கண்ணு முன்னாடியே துணியில் அவங்க போட்டுருவாங்க. அது நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பாக்கியம். நம்ம வீட்டிலேருந்தே பூஜை பண்ணி மட்டை தேங்காய் எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா கூட துவாரகமாய் எய்த்தாப்புலேயே மட்டை தேங்காய் ஊதுபத்தியெல்லாம் விற்றுட்ருப்பாங்க. நீங்கள் அதை கூட வாங்கி துவாரகமாய்க்கு கொடுக்கலாம். காலையில் 4 மணிக்கு நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம கொண்டு போன மட்டை தேங்காய், அந்த வராட்டி, இது எல்லாமே துணியில் போட்டு அப்படியே எரிப்பாங்க. நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பாக்கியம். தயவு செய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஷிரடி போன நிறையா பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் இருக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறையா பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம கர்ம வினை போக்குறதுக்கு நம்ம கையால் மட்டை தேங்காய் துவாரகாமாய் துணிக்கு நம்ம கையால் கொடுக்கலாம். ஷிரடி போகிற எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். ஓம் சாய்ராம்.